அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற இவ்வாறு கடவுளை வணங்குங்கள். பிரதோஷ நாளன்று உடலை சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்தில் பிரவேசிக்க வேண்டும். முதலில் ரிஷபதேவருக்கு நெய் தீபம் போட்டு அருகம்புல் கொடுத்து வாளை தொட்டு வணங்க வேண்டும். பிறகுதான் கணபதியை வணங்க வேண்டும். நந்தி தேவருக்கு பின்புறம் நின்று கொண்டு கொம்புகளுக்கிடையே லிங்கத்தை தரிசிப்பதே சிறந்த முறை. ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் மனதால் லிங்கத்தை தியானிக்கலாம். தியானித்துவிட்டு அங்க பிரதட்சணமாக வலது கை ஓரமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல நந்தீஸ்வரர் பின்பு நின்று லிங்கத்தை தியானித்து கொண்டு வழக்கம் போல இடமிருந்து வலமாக பிரதட்சணமாக வர வேண்டும். பிரகாரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வருவதற்கென்று ஒரு தொட்டி அமைத்திருக்கும். அதை கோமுகி நீர் தொட்டி என்பர். அந்த தொட்டி வரை வரவும். அந்த தொட்டியை கடக்கக்கூடாது. அப்படியே வந்த வழியே செல்லவும். நந்தியையும் லிங்கத்தையும் தியானிக்கவும். மறுபடியும் அப்பிரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கவும். வணங்கிவிட்டு வந்த வழியே வந்து கோமுகி நீர் தொட்டி வரை வரவும். அந்த வழியே திரும்பவும். இவ்வாறு 3 முறைகள் செய்து சிவனை வணங்க வேண்டும். இவ்வாறு பிரதோஷ நாளன்று சிவனை வணங்க பாவம் நீங்கி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்.